இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பார்த்தா உங்களுக்கே தெரியும். பிரியாணின்ற பிரியாணி. வார்த்தை தான். இன்னைக்கு இந்த பிரியாணி வந்து சுவையா இருக்கு, நல்லா இருக்கு, அளவு கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னா, எங்கெங்கோ இருந்தவர் கூட வந்து ஜனங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அது பிராண்ட் நேம். இப்போ நெறைய பேர் பிராண்ட் இருக்கு. ஒரு சில பேர் வேணா நான் சொல்றதுக்கு கூட நான் வந்து ஐயப்படல. ம். இப்போ சில பேருடைய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 20, 25 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட வந்து வாங்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் ஃபுட் ஆயிப்போச்சு. பிரியாணின்றது நெறைய பேர் 2 வேள, 3 வேள சாப்பிடுறாங்கன்றது கூட உங்களுக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அநேகமா. அதனால மெயின் இதுல எந்த நான்வெஜ்ன்னு எடுத்தீங்கன்னா, மெயின் ஃபுட் வந்து பிரியாணி தான். அது கூட அடிஷனலா நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கூட இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய வசதிய பொறுத்து இருக்கு. அவங்க எவ்வளவு செலவு பண்ண போறாங்க. அந்த திருமணத்துக்காக இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்கும், மீன் இருக்கும், ப்ரான்ஸ் இருக்கும். அதனால வந்து டிஃபரெண்ட்டா வெரைட்டீஸ் இருக்க தான் செய்யும். மினிமம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நாங்க தொடங்கும்போது வந்து ரூ. 130 ரூ. 140 ஒரு வெட்டிங்க்கு ஒரு ஒரு லீஃப் ஒரு இலைக்கு உண்டான சார்ஜஸ். ஆ. இன்னைக்கு இட் ஹஸ் கான் அப் டு 800,000 ஆல்சோ. அவ்வளவு தூரம் போயிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லாமே எது இருந்தாலும் கண்டிப்பாக பிரியாணின்றது ஒண்ணு இருக்கணும். ம். பிரியாணி தான் மக்கள் விரும்பி சாப்பிடுற ஒரு அசைவ உணவு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.